வித் கோமாளி புகழோட பொண்ணு வந்து புதிய ரெக்கார்ட் படைச்சிருக்காங்க. அதாவது குக் வித் கோமாளி புகழோட பொண்ணு வந்து 1 வயசு தான் ஆகுது. பட் இருந்தாலுமே 1 வயசுக்குள்ள நிறைய சாதனைகளை படைச்சிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய வகையில இப்போ மறுபடியும் அந்த குழந்தை புதிய சாதனை ஒண்ண படைச்சிருக்கு. அதுக்காக எல்லாருமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி அந்த குழந்தை என்ன சாதனையை படைச்சிருக்கு அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம். குக் வித் கோமாளி புகழை பத்தி எல்லாருக்கும் ரொம்பவே நல்லா தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து குக் வித் கோமாளி ஷோல வந்துட்டு நல்லா காமெடி பண்ணுவாரு. குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா சிரிச்சா போச்சு, கலக்க போவது யாரு நிகழ்ச்சிகள் மூலமா முதல்ல ஆரம்பத்துல விஜய் டிவிக்குள்ள வந்தாரு. அதுக்கப்புறமா அந்த ஷோக்கள்ல வந்து அவரோட காமெடி நல்லபடியா பேசப்பட்டதுனால அதுக்கப்புறமா குக் வித் கோமாளி நிகழ்ச்சிக்கு வந்து வந்தாரு. குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில வந்துட்டு இவரோட காமெடிக்கு வந்து அளவே இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பாக்குறவங்களை சிரிக்க வைப்பாரு. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய குடும்பத்துல ஒருத்தர் வந்து பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி வந்து புகழ் பண்றாரு அப்படின்ற மாதிரி வந்துட்டு எல்லாருமே ரொம்பவே ரசிச்சு பார்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த அளவுக்கு அவரோட காமெடி வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த ஷோ பார்த்தா வந்துட்டு நம்மளோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைஞ்சி அவ்வளோ சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேச்சுக்கள் வந்துச்சு. அந்த டைம்ல வந்து புகழோட காமெடி வந்து கொஞ்சம் ஹை லெவல்ல இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதனால வந்து அவரை வந்து எல்லாருமே விரும்பி பார்க்க ஆரம்பிச்சாங்க. குக் வித் கோமாளி மூலமா ரொம்பவே பிரபலம் அடைஞ்சார். ஏற்கனவே அவருக்கு வந்து ரசிகர்கள் வந்து ஜாஸ்தியா இருந்தாங்க. பட் ஆனா குக் வித் கோமாளி ஷோக்கு அப்புறமா அவருக்கு வந்து எக்கச்சக்க ரசிகர்கள் வந்து உருவாக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து குக் வித் கோமாளி ஷோ வந்துட்டு புகழுக்கு வந்து பேர் வாங்கி கொடுத்துச்சு. இந்த குக் வித் கோமாளி ஷோக்கு அப்புறமா வந்துட்டு ஒரு சில படங்கள்லயுமே வந்துட்டு வந்து நடிகர் புகழ் வந்து நடிக்க ஆரம்பிச்சாரு. குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா கைதி, சிக்ஸர், வலிமை, யானை, சபாபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில படங்கள்ல நடிச்சிருந்தாரு. இதுக்கப்புறமா ரீசெண்டா வந்துட்டு தேசிங்க ராஜா 2 படத்துலயுமே வந்துட்டு புகழ் வந்து நடிச்சிருந்தார். நான் ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னா புகழ் வந்துட்டு லேடி கெட்ட போட்டு வந்தா அவ்வளோ ஃபன்னா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே ஆவலா எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு லேடி கெட்ட போட்டு வந்தாலுமே அவ்வளோ அழகா நடிச்சு கொடுப்பாரு, காமெடியா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் விரும்பி பார்க்க போவாங்க. அதாவது ஷெரீன் மாதிரி கெட்ட போட்டு வந்து அவர் பண்ண அட்ராசிட்டிக்கு அளவே இல்லைன்னு சொல்லலாம். அந்த ஒரு ஷோவை வந்துட்டு எல்லாருமே அந்த ஒரு எபிசோட வந்துட்டு எல்லாருமே அவ்வளோ விரும்பி பார்த்தாங்க, திரும்பி திரும்பி பார்த்தாங்க. அப்படியே டிட்டோ ஷெரீன் மாதிரியே அப்படியே ஆக்ட் பண்ணி காமிச்சாரு. அது மட்டும் இல்லாம ஷெரீன் மாதிரியே பேசியும் காட்டினாரு. அந்த ஷோ வந்து எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இது மூலமாவே வந்து அவருக்கு நிறைய பட்டாளங்கள், ரசிகர்கள் பட்டாளங்கள் உருவானாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறமா ஒரு சில படங்கள் நடிச்சிட்டு வந்தாரு. அதுக்கப்புறமா தேசிங்கி ராஜா 2 படத்துல வந்து அவர் லேடி கெட்டப்ல தான் நடிச்சிருந்தாரு. அதுவுமே ஓரளவுக்கு நல்லதா பேசப்பட்டுச்சு. இதுக்கப்புறமா வந்து மிஸ்டர் ஜூ கீப்பர் அப்படின்ற படத்துல வந்துட்டு ஹீரோவா வந்துட்டு புகழ் நடிச்சிருந்தாரு. இதுக்கப்புறமா கடந்த 2022ஆம் ஆண்டுல புகழ் வந்து தான் நீண்ட நாளா காதலிச்சுட்டு வந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதாவது அவர் காதலிச்சுட்டு வந்த பென்சி ரியா அப்படின்ற பெண்ணை வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா அடுத்த வருஷமே அவங்களுக்கு வந்துட்டு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்துச்சு. இதுக்கு வந்து எல்லாருமே அவரோட கல்யாணத்துக்கு வந்து நிறைய பிரபலங்கள் போயிருந்தாங்க. அது மட்டும் திரை பிரபலங்கள் மட்டும் இல்லாம சின்ன திரை பிரபலங்களுமே போயிட்டு வாழ்த்து தெரிவிச்சாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு அழகான பெண் குழந்தை ஒண்ணு பிறந்துச்சு. இப்படி இருக்கும்போது அந்த பெண் குழந்தைக்கு வந்துட்டு ரிதன்யா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்க. அதாவது ரிதன்யா பிறந்த கொஞ்சம் மாசத்திலே வந்துட்டு 2 கிலோ எடையுள்ள டம்பிள வந்து 14 வினாடிகள் தூக்கிய சிறுமி அப்படின்ற ஒரு சாதனையை படைச்சாங்க. இதுக்கு வந்து அந்த டைம்ல நிறைய பேர் வாழ்த்து தெரிவிச்சுட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா கடந்த சில மாதங்களுக்கு அப்புறமா மறுபடியும் இன்டர்நேஷனல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ல வந்துட்டு ரிதன்யா மறுபடியும் சாதனை படைச்சாங்க. அதாவது சிறுமி 45 படிக்கட்டுகளை விடாம தொடர்ந்து ஏறின சிறுமி அப்படின்ற சாதனையை படைச்சாங்க. இதுக்குமே வந்து நிறைய பேர் வாழ்த்து தெரிவிச்சுட்டு வந்தாங்க. இப்போ ஒரு ரீசன்ட் டேஸ்ல வந்துட்டு மறுபடியும் என்னன்னா 1 வயசு வந்து ரிதன்யாவுக்கு பிறந்த நாள் கொண்டாடினாங்க. அதாவது ரிதன்யாவோட 1வது பிறந்த நாளை வந்துட்டு புகழ் ஃபேமிலி வந்து ரொம்பவே கிராண்டா கொண்டாடினாங்க. அதுக்கு வந்து எக்கச்சக்க பிரபலங்கள் போயிட்டு ரிதன்யாவுக்கு வாழ்த்து தெரிவிச்சாங்க. இந்த ஒரு ப்ரோக்ராம் வந்து அதாவது அந்த ஒரு நிகழ்ச்சியை வந்துட்டு ரொம்பவே கிராண்டா பண்ணியிருந்தாங்க. அந்த டைம்ல அது பரபரப்பா பேசப்பட்டுச்சு. எல்லாருக்கும் வாழ்த்தும் தெரிவிச்சாங்க. ரிதன்யா வந்து 1 வயசு ஆனதுக்கு அப்புறமா நிறைய பேர் வாழ்த்தும் தெரிவிச்சாங்க. இப்படி இருக்கும்போது தான் மறுபடியும் புகழோட பொண்ணு ரிதன்யா வந்துட்டு ஒரு சாதனையை படைச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா அதாவது 1 வருஷம் 1 மாதம் 14 நாட்கள் ஆன நிலையில ரிதன்யா மறுபடியும் சாதனை படைச்சிருக்காங்க. அதாவது 2 கிலோ எடையுள்ள டம்பிள வந்துட்டு 10 மீட்டர் தூரத்துக்கு 2 கைகளாலையும் பிடிச்சிட்டு நடந்துட்டு போயிருக்காங்க. இதை தான் வந்துட்டு இப்போ சாதனை படைச்சிருக்காங்க. இதுக்கு தான் கேபிஒய் பாலா உள்ளிட்ட சின்னத்திரை பிரபலங்கள் வந்து வாழ்த்து தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க.
ஏற்கனவே இதுக்கு முன்னாடி அவங்க பிறந்த கொஞ்ச நாட்கள்லயே அந்த சாதனையை படைச்சிருந்தாங்க. இப்ப மறுபடியும் 3வதா சாதனையை படைச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா 2 கைகளாலையும் 2 கிலோ எடையுள்ள டம்பளை பிடிச்சுக்கிட்டு 10 மீட்டர் தூரத்துக்கு வந்து சிறுமி ரிதின்யா, அதாவது குழந்தை ரிதின்யா வந்து நடந்து போயிருக்காங்க. அதுதான் வந்து இன்டர்நேஷனல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ல வந்துட்டு பதியப்பட்டிருக்கு. இதுக்கு தான் வந்து கேபிஒய் பாலா உள்ளிட்ட நிறைய பேர் வந்து வாழ்த்து தெரிவிச்சுட்டு வராங்க. அதே நேரத்துல புகழுமே ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. என்னோட பொண்ணு வந்துட்டு சாதனை படைக்கிறது பார்க்கறதுக்கு ரொம்பவே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுமே அவங்க சந்தோஷத்தை வந்து வெளிப்படுத்தி இருக்காங்க. அதே நேரத்துல ரிதன்யாவோட தாய் ரியா வந்துட்டு அவங்களுமே அவங்களோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருக்காங்க. இதுதான் இப்போ வந்து ரொம்பவே வைரலா மாறிக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயம் தான் இப்போ இணையதளத்துல கொஞ்சம் பேசு பொருளா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்படி இருக்கக்கூடிய நிலையில புகழ் வந்து எவ்வளவோ கஷ்டங்களை தாண்டி தான் சினிமாக்குள்ள வந்தாரு. அவரோட வாழ்க்கையிலையும் நல்லதே நடக்கட்டும்னு சொல்லிட்டு ரசிகர்களுமே கமெண்ட் பண்ணிட்டு வராங்க.